அரசியல் சொந்தங்களுக்கு வணக்கம். நமஸ்தே. தேர்தல் வேற பரபரப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சுறுசுறுப்பா எல்லாரும் போயிட்டு இருக்கு. பிரச்சத்துல மும்முரமா இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா எடப்பாடி ஐயா, இந்த பக்கம் பார்த்தா உதயநிதி ஸ்டாலின், இந்த பக்கம் ஐயா இறங்கிட்டாரு. ஸ்டாலின் ஐயா இறங்கிட்டாரு. அவரு இறங்கிட்டாரு. என்னன்னா சீமானு அவரை அவரை விட்டுட்டோம். மெயினா விஜய் சார் அவர் இறங்கிட்டாரு. ஆஹா, அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் வேட்புமனு அது தாக்கல் வந்து தொடங்கிட்டாங்க. ஆமா, நேத்து தொடங்கிட்டாங்க. எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் ஐயாவும் குடுகுடுன்னு போய் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸ்டாலின் ஐயா குளத்தோல்லையா விஜய் சார் பெருமனு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு சரி கையோட அப்படியே நம்ம பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படியே எப்பயும் போல என்ன சொல்லுவாரு விஜய் சார், திமுக தீயசு. ஆமா, அது வந்து கண்மூடி சொல்லிடலாம். அமைதிதான் சொல்லுவாருன்ட்டு. சரி, வேற என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இந்த மாதிரி யாருக்கும் பாதுகாப்பு இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கடைசியா விசிறு ஊத்திட்டு எங்கதான் நீங்க ஓட்டு போடணும், வெளியூருக்கும் பயந்துட்டு அங்கே இருந்துடாதீங்க, வந்துருங்க ஊர் பக்கம் வந்து ஓட்டு போட்டு கிளம்புங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே இதெல்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எப்பயும் போல நம்ம சாட்டை ஆரம்பிச்சிட்டானுங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ல யாரதான் மரமலை யாரதான் அப்புறம் இதுல லாக் பண்ணி வச்சிருப்பாங்களா, பேரிகேட் போட்டு வச்சிருப்பாங்களா, பேரிகேட்ல அடிச்சு நொறுக்கிட்டு உள்ள போயிட்டாங்க எல்லாம். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு கட்டுப்பாடு போட்டது. இதெல்லாம் பார்த்து போலீஸ் தேர்தல் டென்ஷன் ஆயிட்டாங்க. எங்க அண்ணன் அது பெருசா பாத்துட்டாரு, பெரிய ஒரு இழப்ப பாத்துட்டாரு. அதனால தொண்டர்களே அதெல்லாம் பண்ணாதீங்க, தோழர்கள் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மேடையிலே நின்னு சொல்லிருப்பாரு. தாராளம் சொல்லிட்டாரு. பட் ஆனா அது மைக் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கு எல்லாம் சொல்லிட்டு பாரு. நீ கலாய்க்கிற என்ன பண்ண அவர் அதெல்லாம் எதுவும் சொல்லல. இவங்களாம் வந்து சரி விஜய் பாக்குறது ஆர்வம் தான். பட் அதுக்கு ஒரு எல்லை வேணவா, எல்லாத்தையும் போயிட்டு டான்ஸ் யாரதான் தல. நான் இதை முன்னாடியே சொன்னதுதான், அவரு ஜெயிப்பாருன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவரு எல்லா வீட்டுக்கும் எல்லா கிராமத்துக்கும் வரான்னு சொல்லிட்டாரு. அதனால அவங்க பாக்காம இருந்து வீட்லயே இருந்து டிவிலயே பாத்துக்கலாம், அவர் என்ன சொல்றாரு அது மட்டும் பாத்துக்கலாம். ஆனா இவர் ஜெயிக்க மாட்டாருன்றதான் இவங்களுக்கு தெரியும்ல, பயம் வந்துருச்சு. அதனால இவர் வருவாரோ மாட்டாரோ, ஜெயிப்பாரோ மாட்டாரோ தெரியல, நம்ம இப்பயே போய் பாத்துருவோம் அப்படின்னு போய் எல்லாம் பார்த்து அடிச்சு பிடிச்சு பாத்துட்டாங்க. இதுல வந்து ஒரு சிலருக்கு வந்து கைகள்லாம் லைட்டா திறந்துச்சு, தேஞ்சு போச்சு, எல்லாம் தாண்டி போறாங்கல்ல. ரத்தகாவு இல்லாம இன்னைக்கு இருக்காது. இப்படி இருக்கும்போது பார்த்தா சென்னையில ஒரு சில இடத்துல டிராபிக் அவரால் விஜய் சாரால சும்மா 2 கிலோமீட்டர் அளவு ஃபுல்லா டிராபிக். 2 கிலோமீட்டர் அளவுக்கு சும்மா இல்லையா? 2 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு எல்லாம் சும்மா அது மாதிரி டிராபிக் ஆயிடுச்சு. இதனால வந்து இப்ப 2-3 இடம் பிளான் பிடிச்சிருந்தாருல, பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், விருகம்பாக்கம் எல்லாம் பிளான் பிடிச்சிருந்தாருல. இப்ப இங்கே வந்து இவ்வளவு அசம்பவம் நடந்துச்சுல்ல. சரி ஓகே, நம்ம இனிமேல் அங்க போயிட்டு மக்களை கஷ்டப்படுத்த வேண்டாம், நம்ம இதோட முடிச்சு போவோம், வில்லிவாக்கம் அப்புறம் பார்த்துலாம் அப்படியே வண்டி வந்து இந்த பனையூர் பக்கம் திரும்பிட்டாரு. பனையூர் பக்கம் நிறுத்திட்டாரு, கொளத்தூர் பக்கம் போனாரு. அங்க நல்ல ரெஸ்பான்ஸ். அங்க வந்து மைக் வேலை செய்யல. மக்களுக்கு ஆரம்பிச்சாரு விசிறுவதிய பார்த்தா மைக் வேலை செய்யல. அப்செட் ஆன உடனே வந்து 2 நிமிஷத்துல பேச்சு முடிச்சிட்டாரு. என்னால வந்து பேச முடியல, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சாதாரண சிம்பிளா முடிச்சிட்டாரு. இந்த பக்கம் இங்கதான் நல்லா பேட்டரி போடலப்பா, அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரு நல்லா கொஞ்சம் பெருசாதான் இருக்கும். இந்த தெரு போய் பேசுறவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, ஸ்பீக்கர் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் இந்த நாடகம் போடுறவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அப்படி இவர் பண்ற இடத்துல ஸ்பீக்கர் எடுத்துன்னு போய்க்கிறாரு. முன்னாடியே பெரம்பூர்ல போட்டுக்கிறாரு. சார்ஜ் அங்க இருந்திருக்குது. இங்க வந்தப்போ சார்ஜ் கம்மி ஆயிடுச்சு. வர வழியில சார்ஜ் போடணும்ல, புஷியானந்தன் அதை மறந்துட்டாரு. அவர் தான் 3 கோடி குச்சி வந்துருப்பாரு. தெரியாதுல சொல்றாரு. 3 கோடி மேட்டர் புஷியானந்தன் அது இது முடிச்சு வந்துடும். சரி, இப்ப 2 முடிச்சுட்டு வில்லிவாக்கம் பக்கம் போலான்னு கேட்டா வந்து அங்க வந்து கரெக்டா பாதுகாப்பு கொடுக்கல, மக்கள் வந்து பாதுகாப்பு இல்ல, அதனால வேற எதனா அசம்பாவிதம் நடந்துடும், அதனால வந்து வேணான்னு விலகிட்டாரு. இப்ப இந்த 3 கோடி மேட்டர் வர வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணாங்களா, சொத்து மதிப்பு கேட்பாங்களா? ஆமா, இப்ப நான் போய் வேட்புமனு பண்ணா சொத்து மதிப்பு என்ன இதெல்லாம் டாக்குமெண்டா கொடுப்பாங்களா? இப்ப அது வந்து பெரிய பேசு போல மாறிடுச்சு. விஜய் சாரோட வேட்புமனு தான். தலைவன் 1000 கோடி 2000 கோடி வச்சிருப்பான்ல, எல்லாரும் எதிர்பார்த்தோம். அதனால கேரன் வச்சோம் இல்லையா, எப்படியும் ஒரு 1000 கோடி வச்சிருக்காரு, ஆளுக்கு ஒரு 500 கோடி கொடுக்கணும் பார்த்தாங்க. பட் பார்த்தா அவரோட 500 கோடி தான். 500 கோடி தான் சொத்து. அவரோட பார்த்தா 520 கோடி தான் சொத்து இருக்குதா தல. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஆல்ரெடி இவரு 15 கோடியை மறைச்சு அதுக்கு ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. இந்த 500 கோடின்றது உண்மைதானா? அது அவர் தான் தெரியும். அவர் வந்து வேட்புமனு அவர்தான் வெறுப்பு போட்டிருக்காரு. இது என்ன ட்விஸ்ட்னா, 404 கோடி அசைன் சொத்து, 115 கோடி அசைன் சொத்து. சரி ஓகே, இது இருந்துட்டு போட்டோம். இது இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இவர் வந்து வீட்டுல இருக்காங்களா அப்பா அம்மா, ஆமா, அவங்களும் வந்து விஜய் சார் வந்து கடன் கொடுத்துருக்காரு. விஜய் சாருக்கு அப்பா அம்மா எல்லாம் கடன் கொடுத்துருக்காங்க. என்ன பெத்த பிள்ளைக்கு கடன் கொடுக்கறதுல இப்படி போட்டு காட்டலாமா? பெத்த பிள்ளைக்கு செய்யறதுலாம் எப்படியா கடன் சொல்லுவாங்க? புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா அம்மா வந்து விஜய் சார் கடன் கொடுக்கல, விஜய் சார் தான் அப்பா அம்மாவுக்கும் மனைவிக்கு பசங்களுக்கு தான் கடன் கொடுத்துருக்காரு. ஐயோ, அப்படின்னா அவர் சொல்லிருக்காரு. தகவலுக்கு இருக்கா, அப்பா சந்திரசார் இருக்காருல்ல, அவருக்கு 3 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்காரு. 3 கோடி அப்பாவுக்கு கடனா? அம்மா சோபா அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 87 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துருக்காரு. 87 லட்சம். மனைவி சங்கீதா மேடம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 12 கோடி. 12 கோடி. ஜோசப் மகன் இருக்காருல்ல, அவருக்கு 8 லட்சம். 8 லட்சம். மகள் இருக்கால திவ்யா மேடம், அவங்களுக்கு ஒரு 4 லட்சம்.
4 லட்சம் கடன் கொடுத்திருக்காரு. அதாவது சொந்த பொண்ணுக்கு 4 லட்சம் கடன். ஆமா 8 லட்சமோ 9 லட்சமோ பையனுக்கு. ஆமா ஜேசன் சஞ்சய்க்கு. ஆமா எல்லாருக்கும் கடன் கொடுத்திருக்காரு. இவங்க எல்லாம் கடனை வாங்கிட்டு தான் விஜய் சார் தனி விட்டு பெஸ் ஆயிட்டாங்க. எப்ப தெரியுதியா இதெல்லாம் ஏன் இவங்க பண்ணாங்க? சங்கீதா மேடம் ஏன் போய் அவங்க தானா டிவோர்ஸ் கேஸ் கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா 12 கோடி கடன். குடுன்னு கேட்டிருப்பாரு. கட்டணம் பொண்டாட்டி கிட்ட கடன் குத்துக்கிறேன்டி உனக்கு எடு காசை எடுன்னு டார்ச்சர் பண்ணிக்கிறாரு. அதனால இத பழி போடுறதுக்கு தான் என்ன பண்ணிருக்காரு, உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, போய் செங்கல்பட்டு கோர்ட்ல வேறு ஒரு நடிகை வைத்துக் கொண்டிருக்கிறார். நடிகை தானே எது சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்ற நிலப்புல போட்டிருக்காரு. ஆனா எல்லாம் ஓகே, கட்டண பொண்டாட்டி கடன் கொடுப்பீங்க, நீ கொடுப்ப? அதுதான் புதுசா இருக்குல்ல. இது இன்னொரு மேட்டர் தெரியுமா? இப்ப இத்தனை வருஷம் சொத்து சம்பாதிச்சிருக்காருல்ல, இதுல இவ்வளவு சம்பாதிச்சிருக்கல, அதுல வந்து பசங்களுக்கோ மனைவிக்கோ வீட்டுல இருக்கிற யாருக்குமே வந்து அவரு யாரு பேரும் சொத்து வாங்கல. எல்லா சொத்துமே விஜய் சாரோட பேர்ல வாங்கியிருக்காரு. ஏற்கனவே பாவம் அவரை வந்து ஒரு சுயநலவாதி, பக்கா சுயநலம் பிடிச்ச ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரியே நீ சொல்லிக்கிட்டு இருக்கிய. இங்க அவர் மென்ஷன் பண்ணதான் நம்ம சொல்லியிருக்கோம். அவரா நீயா சொல்லல, தரவுகள் இருக்கு. எல்லாமே வந்து தனியார் தொலைக்காட்சி செய்தி தொலைக்காட்சியில போட்டுருவாங்க. அதை பார்த்தா சொல்றேன். அவர் ஒப்படைச்ச அந்த டாக்குமெண்ட் வந்து எல்லாமே இருக்குது. இது வந்து செய்தி நிறுவனம் போடுவாங்கல்ல, அதை பார்த்தா நான் படிச்சுட்டு இருக்கிறேன். இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல புஷியானது 3 கோடி தான் இருக்காரு. அதான் சொன்னல, புஷியானது 3 கோடி தான் வந்தேன். அடுத்து கேக்குறதுக்கு அதான் வந்தேன். சரி இதெல்லாம் ஓகே, புஷியானது 3 கோடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு செலவு வாங்கியிருப்பாரு வச்சுக்க. இது இல்லாம தேர்தல் பிரச்சாரத்துக்கு வாங்கினா ஏதோ இப்ப இவங்க செலவு பண்ணிதான் ஆகணும். கோடி கோடியா வாங்குறேன், கோடி வீட்டு செலவு வாங்கிருப்போம். எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுல்ல, ஆமா, இதுக்காக ஒரு 3 கோடி வாங்கியிருக்காரு. இது தெரியாம நம்ம வந்து இது பண்ணிட்டோம். ஏது அவர் பார்ல சிலிண்டர் தீர்ந்து போச்சு, அதுக்காக வந்து ஒரு 3 கோடி வாங்கி ஒரு 10 சிலிண்டர் வாங்கி போட்டிருப்பாரு. இது தெரியாம நம்ம வந்து அவரை பேசிட்டோம். எப்படி வாங்கி. எனக்கு என்ன சந்தேகம்னா, இவங்களுக்கே வந்து கடன் கொடுத்து வச்சிருக்காரு. பெத்த அம்மா, பெத்த அப்பா, கட்டின மனைவி, தாம் பெத்த பிள்ளைங்க, இதுங்களுக்கே வந்து கடன் கொடுத்து வச்சிருக்காரு. அதையே வந்து கடன் மென்ஷன் பண்ற அளவுக்கு இருக்கு. நாளை பின்ன நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் செய்யறேன், அந்த 6 சிலிண்டரு அதுவும் கடன் அப்படின்னு எழுதி வச்சு, அண்ணன் சீரு கடன் அப்படின்னு எழுதி வச்சிருவாரோ, மாமன் சீரு கடன் அப்படின்னு எழுதி வச்சிருவாரோ. பெத்த பையனுக்கு அதுதான் நிலைமை, அம்மாவுக்கு அதான் நிலைமை. அப்ப நீவே அம்மா தரோம். அரசாங்கம் உங்களுக்கு மாமன் சீரு என்ற பெயரில் கடன் கொடுத்துள்ளது அப்படின்னு திருப்பி கொடுக்கணும். கொடுத்துருவாரு. இது இன்னொரு சந்தேகம் இருக்குப்பா. 200 கோடி கெரியரோட உச்சத்துல இருந்து வந்தாரு. இவருக்கு போய் 12 கோடி 8 லட்சம் 4 லட்சம்லாம் கடன் கணக்கு பண்ணி வச்சுக்கிறாரு. எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இப்ப 100 ரூபா 10 ரூபா டீ செலவு அவருக்கு அதெல்லாம் ஒரு செலவு. இதை போய் பசங்களுக்கு இவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காருல்ல. இதை வந்து இப்ப சோசியல் மீடியால ஃபுல்லா கிழிக்கிறாங்க. எதிர்கட்சிக்காரன் கேள்வி ஆரம்பிச்சிட்டாங்க. பெத்த மகனுக்கு இந்த நிலமானா அப்ப மக்கள் என்ன பண்ண போற நீ அப்படின்ற மாதிரி இல்ல. இதுதான் பாயிண்ட் கிடைச்சிச்சுல அவனுக்கு. சும்மா பாயிண்ட், இது பெரிய பாயிண்ட் கிடைச்சிச்சு. பெரிய பாயிண்ட் கிழிச்சிருக்காங்க. இந்த பக்கம் ரஜினி கட், இந்த பக்கம் விஜய் சார் ரசிகர்கள் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல வந்து இப்ப வீட்டுல பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதனாலதான் விஜய் சார் வந்து இப்படி பண்ணிருக்காரு. 1000 பிரச்சனை இருந்தாலும் நம்மளாம் ஒண்ணுக்கொண்ணு, எங்க அப்பாக்கு எனக்கு 1008 பிரச்சனை இருக்கும். ஆனா குட்ட காசு கேட்டிருப்போமா? எங்க அப்பா எனக்கு இவ்வளவு கடன் கொடுக்கணும்னு சொல்லி இருப்போமா? இல்ல. அது மாதிரி அவங்க வந்து அவங்க முடிஞ்ச ஒரு முட்டை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் பாரு, நம்ம கூட ஓகே இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்களே இதெல்லாம். நீங்க உங்க அப்பா கிட்ட இதெல்லாம் பண்ணிருப்பீங்களா? ஏதாச்சும் உங்க அப்பா உங்களுக்கு கடன் தரணும், இல்ல நீங்க உங்க அப்பாவுக்கு கடன் தரணும், அப்படி ஏதாச்சும் உண்மையில நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. அதாவது அண்ணன் தம்பி தகராறு வரும், சொத்து பிரச்சனை வரும், சொத்து பிரச்சனை, அப்பா மகனுக்குள்ள அந்த சொத்து பிரச்சனை வரும். பட் ஆனா மகனுக்கே கடன் கொடுத்துட்டேன், அந்த கடனை கொடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல. சொத்து தகராறு நம்ம நிறைய கேள்விப்பட்டதில்ல. இது புதுசா இருக்குன்னா, இது மாதிரி நான் பல பாத்துருக்கேன். இது புதுசா இருக்கு. அது மாதிரி இது புதுசா இருக்கு. சரி, இவர் வேற என்ன பிசினஸ் பண்றாரு அப்படின்னு பாக்கும்போது ரியல் எஸ்டேட். ஆமா, அதுல வந்து இவர் வந்து பிசினஸ் பண்றாரா சொல்லிருக்காரு. ஆனா வேற தாண்டி என்ன பண்ணா, விளம்பரத்துல வருமானம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு. விளம்பரத்துல என்ன வருமானம்? இவர் தான் இப்ப விளம்பரம் பண்றதுல ஆரம்ப காலங்கள்ல விளம்பரம் பண்ணிருக்காரு. பேண்டா மிரண்டா அதெல்லாம் பண்ணிருக்காரு. அப்படியே அதெல்லாம் இப்ப மென்ஷன் பண்ணிருப்பாரு போல. இப்ப ரியல் எஸ்டேட் பண்றது நமக்கு இப்பதான் புதுசா தெரியுது. தெரியல. அவர் ஸ்கூல் ஒண்ணு வச்சிருக்காரு, அது தெரியல. அது மென்ஷன் பண்ணிருப்பாரோ? பண்ணிருப்பாரு. இருக்கும், எல்லாமே இருக்காது. பட் இன்னும் எல்லாருக்கும் என்ன கொஸ்டின் ஆச்சு, இவருக்கு இவ்வளவு சொத்தா? அதான் கேள்வி. ஏன்னா ஒரு படத்துக்கு 1000 கோடி வச்சிருப்பாரு. ஒரு படத்துக்கு 200 கோடி கணக்கு படம். ஒரு 3 படம் எடுத்துக்கீங்க, அது 600 கோடி வச்சு செலவு போகன்னு வச்சுப்போமே. 100 கோடி செலவுன்னு வச்சுப்போமே.
அது போச்சுன்னா கூட ஊற்று. இந்த 12 கோடி கடன் எல்லாம் வந்துச்சுன்னா ஒரு 50 கோடி, ஆ. 550 கோடி வருது. இப்பயே 50 கோடி ஷார்டேஜ் ஆகுது. ஷார்டேஜ் ஆகுது. அது வெறும் 3 படத்துக்கு. அதானே எப்படி இவர் என்னத்த பண்றாருன்னு ஒண்ணும் புரியல. சரி, ஓகே, விஜய் சாரோட நிலைமை மக்களுக்கு தெரியும், அவங்க சொல்லுவாங்க. இந்த பக்கம் வருவோம் பிரச்சாரத்துக்கு. எடப்பாடியை பிரச்சாரம் பண்ணிருக்காருல, ஆமா, அவர் எப்பயும் போல வந்து திமுக அரசை வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்காரு. இது மாதிரி வந்து எடப்பாடியே திமுக அரசு குத்தம் சொல்றாரு. இது பெரிய செய்தியாப்பா. ஆமா, ஏன்னா இப்ப விஜய் சார் சொல்லும் போது நானும் சொல்ல கூடாதா? அப்புறம் அவர் ஆரம்பிச்சாரு. அப்ப போட்டி என்னன்னா, ஒண்ணு டிவிக்கே, இன்னொன்னு ஏடிஎம்கே, யாரு திமுக அதிகமா தாக்குறோம். இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உதயநிதி ஸ்டாலின் பரவாயில்ல, அவர் வந்து டைரக்டா அட்டாக் பண்றாரு எடப்பாடியாவே. இப்படி பிரச்சாரத்துல பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்களாவது பரவாயில்ல, அந்த ஒருத்தர் முட்டு கொடுத்துட்டு பத்தி அமித்ஷாவுக்கும் மோடியாவுக்கும் அவரை வந்து எப்படியாவது இந்த தேர்தல் வந்து தூக்கடிச்சிருங்க மக்களே. அவர் வந்து இந்த அவரை நீ உள்ள விட்டீங்கன்னா அவர் அடிமை கூட்டலாம் உள்ள வந்துடும், அவரை வந்து நீங்க வெட்டடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது வந்து ஒரு மென்ஷன் பண்ணிருக்காரு. எடப்பாடியாவது டைரக்டா அட்டாக் பண்ணி நீங்க அடிமை கூட்டம் தான் அப்படின்ற மாதிரி அப்படி நின்னு முட்டு கொடுத்து நின்னுங்கிறீங்க அப்படின்ற மாதிரி டைரக்டா அட்டாக் சொல்லிட்டாரு. நாளைக்கு ஒண்ணு இப்ப ஸ்டாலின் ஐயா பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ண போறாருல, அவர் வந்து இப்ப கலந்துட்டாருன்னா அவர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்ப நிலவரம் என்னன்னு தெரியுது நமக்கு. ஆமா, அவர் இறங்கினாருன்னா ஃபுல்லா தக் லைஃபா இருக்கும். ஏற்கனவே இந்த மழை வரும்போது வந்து சூரியன் பாருங்க, நான் மோடி ஐயா வந்தது மழை வருது, சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னாரு. நாங்க பேசும்போது வருதுடா முட்டா பசங்களான்னு சொல்லி ஸ்டாலின் தக் லைஃப் போட்டாரு. அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, எப்ப பார்த்தாலும் காலையே பாத்துக்கிட்டு இருந்தா எங்க இருந்த ஐயா உங்களுக்கு சூரியன்? நாளைக்கு வந்து 1-1 வந்து மேட்ச் நடக்கும், நாளையில இருந்தா அப்படி சும்மா பரபரப்பா கிளம்புது. ஏன்னா விஜய் வந்து யாரும் கண்டுக்கிறது இல்ல, அவர் பாவம், அது பாட்டு ஜீவன் ஏதோ கத்தின்னு கிடக்குது. அவரு பிரச்சாரத்துக்கு போனா மக்களை பிரச்சனை பேசணும். இப்ப அந்த தொகுதிக்கு போனா அந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு அது மாதிரி பேசணும். தொகுதி பாரு, நான் அப்புறம் டென்ஷன் ஆயிடுவேன். நான் என் தலைவனுக்கு தெரியாத பேச சொல்றீங்களா? அவனுக்கு மக்கள்னா என்னன்னு தெரியுமா, மக்கள் பிரச்சனைன்னா என்னன்னு தெரியுமா? அத போய் அவர் பேசுவாரு. அதெல்லாம் இனிமேல் பேசுவாரு, வெயிட் பண்ணி பாப்போமா. அவரு 2011 ஒரு பிரச்சனைல பேசினாரு. எது இந்த காவிரி நீர் பிரச்சனைக்காக போய் பேசினாரு. அங்க போய் என்ன பேசினாரு, ரத்தத்தின் ரத்தமே வேலாயுத படம் ரிலீஸ். பாட்டு பாடிட்டாரோ அங்க போயிட்டா. இதெல்லாம் கிடைச்சா நல்லா ட்ரெண்டா இருக்கும்ல இப்ப இந்த டைம்ல. இதுக்கு இன்னொரு ட்ரெண்ட் அதே மாதிரி போயிட்டு இருக்குது. என்னது? விஜய் சார் வந்து 2 தொகுதியில போட்டிடுறாருல. ஆமா, அதுக்கு வந்து இப்ப தென்னம் படத்துல ரஜினி சார், விஜயகாந்த் சார், இப்ப தென்னம் படத்துல விஜயகாந்த் சார் ஒரு பேச்சு பேசிருப்பாரு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 தொகுதி நின்னா யாருமே நிக்கவே கூடாது, அதெல்லாம் வந்து எவன் வீட்டு காசு செலவு பண்றீங்க அது மாதிரி கேட்டு போறா. இவர் வந்து 2 தொகுதி சொன்ன உடனே அது ட்ரெண்டிங் ஆச்சு. அந்த வீடியோ ஏதாச்சும் சொன்னா வேற ஏதாச்சும் ஒண்ணு நல்லா ட்ரெண்டிங்ல அது மாதிரி ஆயிடுச்சு. சரிப்பா, இது வரைக்கும் ஏதோ நடந்துருச்சு. இதுக்கு மேல நடக்கிறதுலாம் நல்லா நடக்கணும் அப்படின்னா ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம கையில ஒரு மைய வைப்பாங்க. அந்த மைய சரியா பயன்படுத்தணும். இல்லன்னா வாழ்க்கை ஃபுல்லா பொய்மையா போயிடும். இன்னும் 20 நாள் என்ன நடக்குன்னு பாப்போமா? பாத்துருவோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.